வணக்கம் அண்ட் வெல்கம் டு போனாஸ் கிரியேஷன். இத்தனை வருஷமாக நம்ம கொண்டாடின பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் வித்தியாசமாக இந்த வருஷம் நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடின பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாம் வாங்க. பார்த்துடலாமா? திங்கக்கிழமை தான் தைப்பொங்கல் இல்லைங்களா? அன்றைக்கி நாம் வீட்டில் சாமி கும்பிட்ல பிஸியாக இருப்போன்றதுனால ஞாயிற்றுக்கிழமையே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அதனால் சனிக்கிழமையே கோலம் போடலான்னு கார் பார்க்கிங்கில் கோலம் போட்டுட்டு இருந்தோங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் கோலம் போட்டோன்னு வைங்களேன், கார் வந்தாலோ இல்லை காலையில் யாருன்னா வாக்கிங் போனாலோ கோலம் கலைஞ்சிடும். அதனால் சேஃபாக கார் பார்க்கிங்லேயே கோலம் போடலான்னு கலரெல்லாம் போட்டு கோலம் போட்டோம். நாங்கள் எல்லாருமே கலகலன்னு பேசிக்கிட்டு இந்த கலர் இருக்கா அந்த கலர் இருக்கான்னு கடன்லாம் வாங்கி சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நாங்கள் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது ஜென்ஸு தோரணம் கட்டுற வேலையை பார்த்துக்கிட்டே எங்களையுமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்ததில் மணி போகிறதே தெரியாமல் 11 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் தான் காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும், வாங்கப்பா வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஒன்று மட்டும் நாங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தோங்க. இது பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்றதுனால ஜென்ஸ் எல்லாம் வேஷ்டி சட்டையிலையும் லேடிஸ் எல்லாம் ட்ரெடிஷ்னலாக புடவையில் தான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி பெண் பிள்ளைங்கள்லாம் பாவாடை சட்டையில் வந்திருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்ததுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சீக்கிரமாக வீட்டிலே டிஃபன் முடிச்சுட்டு கீழே போயிட்டோங்க. ஏற்கனவே 9 மணிக்கு பொங்கல் வைக்கிறோன்னு குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தோம். அதனால் ஒவ்வொரு ஃபேமிலியாக வர வர கலகலப்பு திரும்பவும் ஆரம்பமாச்சு. முதல்ல வந்தவங்க பொங்கல் வைக்கிற இடத்த முடிவு பண்ணி அந்த இடத்த தண்ணி தெளித்து கோலம் போட்டு அடுப்பும் ரெடி பண்ணிட்டோங்க. அடுப்புக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சோம். எல்லாமே முறைப்படி செய்யணும்னு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவரை முதல்ல கும்பிட்ட பிறகு பொங்க பானையை வச்சு பெரியவங்க அடுப்பை மூட்டி பால் பொங்க வச்சாங்க. எல்லாத்துலேயுமே எல்லா ஃபேமிலியுமே பங்கேற்க வைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப பார்த்து செய்தோங்க. 2 பானையில் சக்கரை பொங்கல், ஒரு சின்ன பானையில் பால் பொங்கல் வச்சோம். பால் பொங்கி அரிசி போட்ட பிறகு அரிசி வேகிறதுக்குள்ளே ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து உரியடிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, நேற்றே உரியடிக்கிறதுக்காக சின்னதாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் எல்லாம் பானையை கட்டி உரியடிக்க ஆரம்பித்தாங்க. செம்ம கலகலப்பாக போயிட்டு இருந்ததுங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், ஏங்க ஜென்ஸ் தான் அடிக்கணுமா, லேடிஸ்லாம் உரியடிக்கக்கூடாதான்னு கேட்டு லேடிஸுமே உரியடிக்க ஆரம்பித்தோம். அதுவுமே பார்க்கறதுக்கு செம்மையாக தமாஷாக இருந்ததுங்க. வடங்க அக்கா உரியடிச்சு
விளையாடிட்டு இருக்கிறதுக்குள்ளே நல்லா அரிசி வந்துருச்சுங்க. வெல்லமெல்லாம் போட்டு ஏற்கனவே வீட்டிலே நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் பொரிச்சு கொண்டு வந்திருந்தோம். அதையும் போட்டு ஏலக்காய்லாம் பொடிச்சு போட்டு சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. 12 மணிக்குள்ளே சாமி கும்பிடணுன்றதுனால ஒரு 11:45 பானை இறக்கி வச்சு நாங்கள் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். எல்லாருமே கும்பிட்டோங்க. பொங்கல்னு சொல்லி செம்மையாக இருந்தது அந்த வைப்ரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நினைக்கிறீங்க? அதான் இல்லைங்க. ஜென்ஸ் எல்லாம் பிரசாதம் கொடுங்கன்னு கேட்கும் போது இல்லை நாங்கள்லாம் வந்து ஒரு டான்ஸ் ஆட போகிறோம், அதை பார்த்தா தான் உங்களுக்கு பிரசாதம்னு சொல்லிட்டோம். பொங்கல் பானையை கொண்டு வந்து நடுவில் வச்சு நாங்கள் கொஞ்சம் லேடிஸ் குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோங்க. ஒன்றாம் பாடி எடுத்து அந்த பாட்டுக்கு கும்மி அடித்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னுட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஆடினோம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதை ஒரு தனி வீடியோவாக கூட நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். அது மாதிரி நாங்கள் டான்ஸ் ஆடினதை பார்த்ததுமே எல்லாருமே கிளாப் பண்ணாங்கங்க. செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு மற்றவங்களாம் சேர்ந்து நாங்களுமே ஆடுறோம் வாங்கன்னு சொல்லி திரும்பி நாங்கள் எல்லா லேடிஸுமே சேர்ந்து ஒரு பெரிய ரவுண்டாக போட்டு கும்மி அடித்து டான்ஸ் ஆடினோம். பெண்கள் கும்மி அடித்து டான்ஸ் ஆடுறதை பார்த்துருப்பீங்க, ஆண்கள் ஆடி பார்த்துருப்பீங்களா? இப்போ பார்ப்பீங்க பாருங்கள். நாங்களாம் கும்மி அடித்து டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு ஆண்கள்லாம் சேர்ந்து நாங்களுமே ஆடுவோமே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே எந்த பாகுபாடுமே பார்க்காம எல்லாருமே ஆடினாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி களைச்சி போன பிறகு பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினோங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிட்டோம். ஏன்னா வீட்டில் லஞ்சு சாப்பிடணும் இல்லைங்களா. பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி 6 மணிக்கு கீழே வரலான்னு முடிவு பண்ணி நாங்கள் மேலே எல்லார் வீட்டுக்கும் போயிட்டோங்க. 6 மணிக்கு மேலே கொஞ்சம் நஞ்சம் பேருக்கு பசங்கள்லாம் வந்து உரி அடிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஆசையாக இருந்திருக்கும் இல்லைங்க. அவங்கெல்லாம் உரி அடித்து பழக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொக்கோ விளையாடினாங்க, கபடி, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடிட்டு குட்டி பசங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. நாங்கள்லாம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே போன பிறகு சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் ஆல்ரெடி சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சிங்க. குட்டி குட்டி பசங்க டான்ஸ் ஆடுறதும் பெரிய பசங்க அழகாக பிளான்டாக டான்ஸ் ஆடுறதும் பார்க்கறதுக்கு அது ஒரு அழகு தான். அதெல்லாம் பார்த்த பிறகு நாங்கள் 2 குரூப்பாக பிரிஞ்சு உட்காந்து அந்தாக்ஷரி ஆடினோங்க. பாட்டுக்கு பாட்டு பாடி சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கலாய்ச்சிட்டு செம்மையாக இருந்தது அந்த மூமெண்ட்டெல்லாம். அதுக்கப்புறம் டிஜே ஆன் பண்ணி ரேண்டமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோங்க. 9 மணி வரலும் இந்த செலிப்ரேஷன்லாம் போச்சு. அன்றைக்கி பிக் பாஸில் ஃபைனல்ஸுங்க. அதை கூட பார்க்காம இத்தனை பேர் கீழே இருந்தோன்னா பாருங்களேன். எல்லோரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஹாப்பி பொங்கல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.